இயேசு கிறிஸ்துவின் 7 வார்த்தைகள். கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையின் பாடுகளை அனுபவித்தார். இயேசு 7 வார்த்தைகளை பேசுகிறார். முதலாம் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அடிகள் பட்டார், அவமானங்கள் பட்டார், அவர் சதைகள் கிழிக்கப்பட்டது, அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது, எத்தனையோ வகையான நிபச்சல்களை அவர் மேல் வைக்கிறாங்க, காரி துப்புறாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இந்த பாவம் இவர்கள் மேல் வந்துவிடாதபடிக்கு. அந்த மரண வேதனையிலையும் அவர் ஜெபிக்கிற ஒரு தேவனாக, அன்பான தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக, கிருபையுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். இவர்கள் அறியாமல் செய்திருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல எல்லாரையும் மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ளாய் வர வேண்டும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்பட்டது. ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். இந்த இடத்துல ஜனங்கள் அவருக்கு விரோதமாக அக்கிரமம் செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் தம்முடைய சுவாபத்தை, மன்னிக்கிற சுவாபத்தை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதை பூமியில அவர் நடந்த விதத்தை சிலுவை மரணத்தில் அவர் நிறைவேற்றி காண்பித்தார். அவர் சொன்னதை மாத்திரம் இல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் தெய்வன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னது போலவே இந்த இடத்துல பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவர் ஜெபித்தார். எபேசியர் 4:32 சொல்லுகிறது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் 7 வார்த்தைகள். 2ஆம் வார்த்தை லூக்கா 23:42. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரின் இருபுறமும் 2 கல்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டனர். ஒருவன் இயேசுவை இகழ்ந்தான், மற்றவன் தனது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினான். அப்பொழுது இயேசு அந்த மனம் திரும்பிய கல்வனுக்கு அந்த 2வது வார்த்தையை சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை ரட்சிப்பு, கிருபை, நம்பிக்கை பற்றி சொல்லுகிறது. மனம் திரும்பும் ஒருவரை இயேசு நிராகரிப்பதே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். யோவான் 6:37 சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே மன்னிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், பாவமன்னிப்பாக மீட்பை கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் அந்த கல்வனுக்கு, அந்த சூழ்நிலையிலும் அந்த கல்வனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் தங்க ரட்சிப்பு கிருபையினால் கிடைக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தை பார்த்தால், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு என்பது அது நம்மால் வருகிற காரியமே அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம்தான் ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த கல்வாரி சிலுவையில் அந்த கல்வன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை நம்பினான். இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னிப்பார் என்று நம்பினான். அதனால தான் அவனுக்கு அந்த நேரத்தில் கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பு அவனுக்கு உண்டாயிற்று. அவன் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தான். அதனால்தான் இயேசு இந்த கல்வனுக்கு சொல்கிறார், ஒரு நாள் என்று சொல்லாமல் இன்று நீ என்னோடு பரதீசிலே இருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் அடைவான், நித்திய ஜீவன் உண்டு. இந்த கல்வாரி சிலுவையில் அந்த
கள்வன் இயேசுவை விசுவாசித்தான், இயேசுவை நம்பினான், தன் பாவத்தை அறிக்கை செய்தான், தன் பாவத்தை உணர்ந்தான். இயேசு நிச்சயமாய் இயேசுவின் வழியாதான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொண்டான். அதனால தான் அவன் லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். தன்னை தாழ்த்தினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் பார்த்தார். அவர் எதையுமே கேட்கல. அந்த நேரத்தில் கள்வனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆமேன். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் வார்த்தை. யோவான் 19 அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மரண தருவாயில் ரத்தம் சிந்த இருக்கிற அந்த வேதனையான நேரத்தில் தன் தாயை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் ஆண்டவரை விட்டு ஒரு இடம் கூட பின்னாடி போகாதபடிக்கு சிலுவையின் அருகிலே நிற்கிறார். அதுதான் தாயுடைய அன்பு. அவர்கள் நினைத்திருக்கலாம், நான் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த மகன், நான் வளர்த்த மகன் இன்று கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி எவ்வளோ கண்ணீரோடு நின்று இருப்பார்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அப்படி ஆயிற்று. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி லூக்கா 2:35 பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அந்த இடத்துல நின்று வேதனையோட கண்ணீரோடு தன் மகனின் மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன் தாயை நோக்கி பார்க்கிறார். அப்படியே தன் தாயை வெறுமையாய் விட்டு விடாதபடிக்கு தான் அன்பா நேசித்த தன்னுடைய சீஷனாகிய யோவான் இடத்துல தன்னுடைய தாயை கொடுக்கிறார். தாயை மட்டும் இல்ல, தாயுடைய சகல பொறுப்புகளும், இதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுது எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை விட்டு விடுகிறார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவது போல இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாயை கைவிடாத நம்முடைய இயேசு கிறிஸ்து, குடும்ப பொறுப்பை உணர்ந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து, மரண தருவாயிலும் தன் தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்த இயேசு கிறிஸ்து, மரண தருவாயிலும் தன்னுடைய சீஷனாகிய யோவானை நம்பின இயேசு கிறிஸ்து, யோவான் நிச்சயமாக தன் தாயை காப்பாற்றுவான் என்று சொல்லி அறிந்த இயேசு கிறிஸ்து, கண்ணீரோடு நிற்கிற தன் தாயை பார்க்கிற இயேசு கிறிஸ்து, தாயுடைய வியாகுலத்தை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து, தன்னுடைய தாயுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பு மாற்றுகிற இயேசு கிறிஸ்து, நான் இல்லை என்று சொன்னாலும் இதோ என்னை அதிகமாய் நேசித்த என்னுடைய சீஷனாகிய யோவான் இருக்கிறார் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற இயேசு கிறிஸ்து, அந்த அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒவ்வொருவரும் இந்த அன்பினால் நிரப்பப்படுவோம். நம்மளுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம். தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் வெளிப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4ஆம் வார்த்தை. மத்தேயு 27 அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை சுமந்தது நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி
கல்வாரி சிலுவையில் நம் உலக மனிதர்களின் அத்தனை பாவங்களையும் தன்மேல சுமந்து கொண்டார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் மீட்கப்படும்படிக்கு, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி தன்னை கல்வாரி சிலுவை மரணத்திற்கு ஒப்புவித்தார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கில்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். கல்வாரின் பாடுகளை அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்து, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து, நம்மை அபிஷேகித்த இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய உள்ளந்திரியங்களையும் நம்மளுடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகாதபடிக்கும், நம்மளை கைவிடாதபடிக்கோ வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின 5ஆம் வார்த்தை, யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்தார். நமக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு பெறும்படி அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய வலி, வேதனைகள் எல்லாவற்றுக்கும் அடையாளமாக தான் அவர் இந்த பூமியில் வாழுகிற ஒரு மனுஷனைப் போல நான் தாகமாயிருக்கிறேன் என்றார். வேதவசனம் நிறைவேறும்படியாய் சங்கீதம் 69:21, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்ற பொழுது காடியை கொடுத்தார்களாம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானினை காடியில் தோய்த்து ஈசோ புத்தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகவே நடந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்தார். ஒரு மனிதனைப் போல தன் ரத்தம் சிந்தினதுக்கு பிற்பாடு தாகமாயிருக்கிறேன் என்று கதறுகிறார். எதற்காக கதறுகிறார்? நாம் ரட்சிக்கப்படும்படியாய், நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாய். யோவான் 4வது அதிகாரம் 13-14 வசனம் சொல்கிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இந்த நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை தருவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரில தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார். அவர் எல்லாம் நிறைவேறுகிறது என்று முடிக்கிற நேரத்தில் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று வேதவாக்கியம் நிறைவேறும்படியாய், இந்த ஜீவ தண்ணீரை நாம் பெறும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 5ஆம் வார்த்தையை பேசினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின 22:17 சொல்கிறது, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பையும் பாவமன்னிப்பாக மீட்பையும் நமக்காக இலவசமாய் தந்திருக்கிறார். இந்த நாள் நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவண்டில் வருவோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின 6ஆம் வார்த்தை, யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி
கல்வாரி சிலுவையில் தன்னுடைய 6ஆம் வார்த்தையை பேசினார். யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகுகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். சாத்தானோ அவன் தலை நசுக்கப்பட்டவனாய் தோல்வியை அடைந்தான். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனம் சொல்கிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணையடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். சிலுவையின் மேல் அதை ஆணையடித்தார். சாத்தான் நம்மேல் வைத்திருந்த அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் உரித்து போட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே, அவருடைய மரணத்தினாலே வெற்றி சிறந்த இயேசு நமக்கு கிருபையினாலே ரட்சிப்பை தந்தார். பாவமன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் வல்லமை அகற்றக்கூடிய வழிகளை நமக்கு தந்தார். அவருடைய இரத்தத்தினாலே மன்னிப்பாக மீட்பை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் சாபம் முடிந்தது. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதின பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு உண்டான சகலவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்தார். பாவத்தின் வல்லமைகள் அகப்பட்டது, சத்துருவின் கிரியைகள் முறிக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தார். ரட்சிப்பென்னும் ஐஸ்வர்யம், பாவமன்னிப்பின் ஐஸ்வர்யம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், நாம் ஒவ்வொரும் பெற்றுக்கொள்ளும்படியாய், நம் குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், நம் சந்ததிகள் பெற்றுக்கொள்ளும்படியாய், தலைமுறை ஆசீர்வாதத்தோடு வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 7ஆம் வார்த்தையை கல்வாரி சிலுவையில் பேசினார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மார்க் 15வது அதிகாரத்தில் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகம் குற்றங்களை சாட்டினார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி சத்தமிட்டார்கள். சிவப்பான மேலங்கே தரித்தார்கள். முள்முடி பின்னி அவருக்கு சூட்டினார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால்படியிட்டு அவரை வணங்கினார்கள். வழியில் நடந்து போகிறவர்கள் கூட தங்கள் தலைகளை துலுக்கி அவரை தூஷித்தார்கள். கல்லரும் அவரை நிந்தித்தார்கள். இயேசு அந்த வேளையில் மகா சத்தமிட்டு தன் ஜீவனை விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை தந்தார். எபிரேயர் 2:14-15 சொல்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மளுடைய நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மளுடைய அக்கிரமங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மளுடைய சாபங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். பிசாசு அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரண பயத்தில் இருந்த ஒவ்வொரு மனுக்குலமும் விடுதலையாக்கப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஆனார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55-57 வசனம் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பௌர்வீக கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்யுங்க. இருதயத்தில் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினான் சொல்லி விசுவாசிங்கள். அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நாம் இயேசுவுக்காக வாழ்வோம். இயேசுவும் நாமத்தை தரித்துக் கொள்வோம். இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம், நீதிமான்களாக்கப்படுவோம். எல்லா துதிகர மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.